ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, அதோடைய கிளாசிஃபிகேஷன், அதோடைய மெக்கானிசம்னா என்ன, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் திங், ஆன்டிபயோட்டிக்னா என்ன அப்படின்னா இட் வாஸ் அகைன்ஸ்ட் அ லைஃப், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுறது, அப்படி இல்லைன்னா சிந்தட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்ஸ் மைக்ரோ ஆர்கானிசமோட க்ரோத்தை கில் பண்ணுறது அப்படிதான் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் ஃப்ரம் ஆன்டிபயோசிஸ். அதோட மீனிங் என்ன அப்படின்னா அகைன்ஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எப்போ ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1910. அதோட பேர் வந்து சல்லசன். ஆனால் ட்ரூ ஆன்டிபயோட்டிக் வந்து எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1928. அதோட பேர் வந்து பெனிசிலின். அதை ப்ரொடியூஸ் பண்ணவங்களோட பேர் வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்று வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், ரெண்டாவது வந்து ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டி, அண்ட் தேர்ட் ஒன் வந்து மோட் ஆஃப் ஆக்ஷன். ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து உள்ள பாக்டீரியல் செல்லோட ஸ்ட்ரக்சரை கில் பண்ணும், அப்படி இல்லைன்னா அதுக்கான எசென்ஷியல் ப்ராசஸை கில் பண்ணும். அதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறது மூலயமா பாக்டீரியா என்னாகும், ஒன்றில் அது வந்து கில் ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா அதோடைய க்ரோத் வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஸோ அதுக்கான டைப்ஸ் வந்து 5 இருக்குது. இன்ஹிபிஷன் ஆஃப் செல் வால் சிந்தசிஸ். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பெனிசிலின் அப்படி இல்லைனா செஃபலோஸ்போரின். செகண்ட் ஒன் வந்து இன்ஹிபிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல்லுலார் மெம்பரேன்ஸ். செல்லுலார் மெம்பரேன் வந்து இன்ஹிபிட் பண்ணும், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாலிமிக்சின். தேர்ட் ஒன் வந்து இன்ஹிபிஷன் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணும். ஸோ அதோட எக்ஸாம்பிள் வந்து குளோராம்ஃபெனிகால் அப்படின்னா மேக்ரோலைட்ஸ். ஃபோர்த் வந்து நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ அதோட எக்ஸாம்பிள் வந்து குவைனலோன்ஸ், ரிஃபாம்பின். ஃபிஃப்த் ஒன் வந்து ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து சல்ஃபனமைட்ஸ், ட்ரைமெத்ஃபோரின். எந்தெந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸ் எந்தெந்த மாதிரியான மெக்கானிசமை இன்ஹிபிட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த பிக்சரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸில் 50 சப்யூனிட்ஸை எந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ஹிபிட் பண்ணும் அப்படின்னா மேக்ரோலைட்ஸ், கிளிண்டாமைசின், லின்சோலைட், குளோராம்ஃபெனிகால் இதெல்லாம். 30 சப்யூனிட்ஸை எந்தெந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ஹிபிட் பண்ணும் அப்படின்னா டெட்ராசைக்ளின்ஸ், அமினோகிளைகோசைட்ஸ் இதெல்லாம். நியூக்ளிக் ஆசிட்ஸில் டிஎன்ஏ கைரேஸை குயினிலோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஹிபிட் பண்ணும். ஆர்என்ஏ பாலிமரேஸை ரிஃபாம்பின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஹிபிட் பண்ணும். செல்வால் சிந்தசிஸை வந்து எது இன்ஹிபிட் பண்ணும் அப்படின்னா வாங்கோமைசின், பேசிட்ரசின். ஃபோலேட் சிந்தசிஸை சல்ஃபேனமைட்ஸ், ட்ரைமெத்ஃபோரின். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்ஹிபிட் பண்ணும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஸ்பெக்ட்ரம். ஆன்டி மைக்ரோபியல் ஸ்பெக்ட்ரம் வந்து 2 பேசிஸாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து நேரோ ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம். நேரோ ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னா அந்த ட்ரக் வந்து ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் பாக்டீரியாவை மட்டும் கில் பண்ணும். அதுதான் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். அதோட எக்ஸாம்பிள் வந்து ஐசோனியாசைட். அதே வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னா அந்த ட்ரக் வந்து வைட் வெரைட்டி ஆஃப் மைக்ரோப்ஸ் வந்து கில் பண்ணும். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து டெட்ராசைக்ளின், குளோராம்ஃபெனிகால். The basis of mode of actions. ஸோ மோட் ஆஃப் ஆக்ஷன் பேசிஸில் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயோட்டிக், ரெண்டாவது வந்து பாக்டீரிசிடல் ஆன்டிபயோட்டிக். பாக்டீரியோஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து பாக்டீரியாவோட க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணும், அதாவது அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிடும். ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை தான் பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயோட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து டெட்ராசைக்ளின், லிங்கோமைசின். பாக்டீரிசிடல் அப்படின்னா என்னன்னா அந்த பாக்டீரியாவை மொத்தமாக கில் பண்ணிடும் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ அதுதான் வந்து பாக்டீரிசிடல் ஆன்டிபயோட்டிக்ஸ். அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து செஃபலோஸ்போரின், பெனிசிலின். மிஸ்யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸை ஆன்டிபயோட்டிக் அப்யூஸ் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ஓவர் யூஸ்னு சொல்லுவாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் மிஸ்யூஸ் எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னா when taken incorrectly or the wrong dose, wrong type இதெல்லாம் எடுக்கும்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் மிஸ்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் மிஸ்யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். எந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்னால் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், இயர் இன்ஃபெக்ஷன்ஸ், நிமோனியா, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், டயரியா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் மிஸ்யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ். மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் மல்டிபிள் ட்ரக்ஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸை சூப்பர் பக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ஸ்பெக்ட்ரம் பீட்டா லாக்டமேஸ் ப்ரொடியூசிங் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா தான் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்க்கு பாக்டீரியா எக்ஸாம்பிள். கிராஸ் ரெசிஸ்டன்ஸ். கிராஸ் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு பாக்டீரியா மல்டிபிள் ட்ரக்ஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்,
ஆனால் அந்த ட்ரக் வந்து சேம் ஸ்ட்ரக்சரல் கிளாஸுக்கு கீழே வரணும். அதே மாதிரி சேம் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸை ஷேர் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு கிராஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து சிப்ரோஃப்ளோக்சாசின் அண்ட் நாலிடிக்சிக் ஆசிட். இந்த ரெண்டுமே வந்துட்டு குயினிலோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரல் கிளாஸுக்கு கீழே வரும். அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டு ஆன்டிபயோட்டிக்ஸுமே டோப்போ ஐசோமெரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை வந்து இன்ஹிபிட் பண்ணும். டோப்போ ஐசோமெரேஸ் என்ன அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான என்சைம். இந்த என்சைமை இந்த ரெண்டு ஆன்டிபயோட்டிக்ஸும் இன்ஹிபிட் பண்ணுறதுனால இது வந்து கிராஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்கை அதிகமாக யூஸ் பண்ணுறதாலையோ இல்லை தப்பாக யூஸ் பண்ணாலோ வந்துட்டு அந்த மைக்ரோப் வந்து அந்த ட்ரக்குக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு சில மெக்கானிசமை டெவலப் பண்ணிக்கும். அதுதான் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெவலப் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியா வந்துட்டு சூப்பர் பக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து வாங்கோமைசின் ரெசிஸ்டன்ட் என்ட்ரோகாக்கஸ், மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா. ஸோ மெக்கானிசம்ஸ் இன்வால்வ்ட் இன் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸில் 5 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரின்சிக் ரெசிஸ்டன்ஸ். இன்ட்ரின்சிக் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா அந்த பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் அப்படி இல்லைன்னா அதுக்குள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலயமா அந்த பாக்டீரியா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக மாறுறது. செகண்ட் வந்து அக்வயர்டு ரெசிஸ்டன்ஸ். அக்வயர்டு ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் மூலயமா ஒரு பாக்டீரியா வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அகெயின்ஸ்டாக இருக்கிறது அக்வயர்டு ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் வந்து ஜெனட்டிக் சேஞ்ச். ஜெனட்டிக் சேஞ்ச்னா என்னென்னா பாக்டீரியல் டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணுறது மூலயமா அந்த பாக்டீரியா வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது. ஃபோர்த் வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் பாக்டீரியல் ப்ரோட்டீன். இப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரு பாக்டீரியாவில் ஒரு டார்கெட் வச்சுருக்கு அப்படின்னா அந்த டார்கெட்டோட ப்ரோட்டீனை ஆல்டர் பண்ணுறது மூலயமா அந்த பர்டிகுலர் பாக்டீரியா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபிஃப்த் வந்து என்சைம் டீக்ரடேஷன். ஸோ பாக்டீரியா வந்து ஒரு என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை ஒன்றில் மாடிஃபை பண்ணும், அப்படி இல்லைனா டீக்ரேட் பண்ணுறது மூலிமா ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மெக்கானிசம் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா. தேங்க்யூ.